ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி பொண்ணு சேனல். இந்த மம்மி பொண்ணு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் செய்ய ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன், மொத்தமாக சொல்லாமல். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துலேயே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகா, கருவேப்பிலையை நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போதே அதில் கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகு, சீரகம், பட்டை இருந்தால் பட்டை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏலக்காய் மஸ்ட்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் கசகசா போட்டுக்கோங்க. இது அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கோங்க வாசனைக்கு. எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்த பிற்பாடு கொஞ்சோண்டு கசகசா இருந்தால் கசகசா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா முந்திரி 4 முந்திரியை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த இதை எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்ட பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம், கிருஷ்ணா யுகாசினின்னு சொல்லிட்டு. அந்த சேனல் ரொம்ப நல்லா தான் மூவிங்கில் இருந்தது. நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த சேனல் எனக்கு வார்னிங் கொடுத்து டெலீட் ஆகிடுச்சு. அந்த சேனல் இமெயில் ஐடியிலேருந்து ஏதோ டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ அந்த சேனலும் சரி இந்த சேனலும் சரி, நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பப்ளிக்கிட்ட இருந்து எனக்கு ஒருத்தவங்க மட்டும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க நேம் நான் இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். வில்லேஜ் படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், அவங்க பேர் தீபா நினைக்கிறேன், சம்திங். ஆமாம், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, தீபா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏதாவது மெசேஜ் போட்டாலும் எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி என்னுடைய சேனல் எப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. இவங்கள மாதிரியே எனக்கு நீங்களும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்போ வீட்டில் இருக்கிறதால சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய உறவுகள் இந்த விஷயத்துலேருந்து கிடைக்கிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் தேங்க்ஸ் ஃபார் யூ. அப்புறம் அவங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, கிச்சன் ஐட்டம்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிச்சனுக்கு போடுறோம், வாங்க பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு அரைச்சிக்கோங்க அதை எல்லாத்தையும் சேர்த்தி. அதுக்கப்புறம் இன்னொரு வானிலையில் ஒரு வெங்காயம் நறுக்கி கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்துக்கல, வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் கொட்டிடுங்க. நல்லா இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கைவிடாமல் கலரிக்கணும். அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காது. எனக்கு எப்பவுமே அடிப்பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேருவேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன, இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம், ப்ளஸ் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா பவுட்ரு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி கலர் நல்லா டார்க்காக வரணுன்னா நம்ம இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் அதை யூஸ் பண்ணுவேன். எனக்கு டார்க்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி, காரம் இருக்காது, நல்லா ரெட் கலரில் வரும். அது நான் சேர்த்திக்குவேன், எல்லாத்துலேயும் சேர்த்திக்க மாட்டேன். இந்த மாதிரி காரக்குழம்பு, மீன் குழம்பு ப்ளஸ் இந்த மாதிரி முட்டை தொக்குல சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கலரி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். உப்பெல்லாம் சேர்த்திக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக இந்த முழு தேங்காயில் பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு 3 பத்தை போடுங்க. சின்ன தேங்காவாக இருந்தால் பாதி தேங்காய் போடுங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கலை, நம்மளுக்கு அரைப்படலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பிழிஞ்சி பால் மட்டும் ஊற்றிக்கலாம். ஒன்றும் இது இல்லை. ஏன்னா நான் இப்போ இதில் பால் தான் ஊற்றிருப்பேன். ஏன்னா இந்த மிக்ஸி சரியாக அரைப்படலைன்னுட்டு வெறும் சாறு மட்டும்தான் ஊற்றிருப்பேன். நல்லா கொதித்த உடனே முட்டை உடச்சி ஊற்றுங்க. முட்டை உடச்சி ஊற்றுறது ரொம்ப கலரே வேண்டாம். ஏன்னா நம்ம இதுலேயே நல்லா உப்பு காரம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்குற ஸ்டேஜ் இது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த டைமில் தான் முட்டை உடச்சி ஊற்றுறோம். நம்ம உடச்சி ஊற்றுனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதி வரட்டும். கொதித்த உடனே எந்த இடத்துல முட்டை ஊற்றுறோமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கலரி விட்டுருங்க. நான் ஒரு 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் சிம்பிளாக தான் இருக்கும், 2 பேர் தான் இருக்கோம் நாங்கள். அவங்களும் டியூட்டிக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லைன்ட்டு அப்பா நான் தான். ஸோ அதனால் நான் 3 முட்டை தான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முட்டை போட்டுட்டு மேலே பெப்பர் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு லைட்டாக கலரி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம கொத்தமல்லி போட்டிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதனால் விட்டுடுங்க. நான் சும்மா மேலே அந்த வாசனைக்காக போட்டேன் பச்சை.
நல்லா வதங்கிருச்சு எல்லாமே, குழம்பும் கொதிச்சிருச்சு. மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள். கலர வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூ மம்மி பொண்ணு சேனல். பாய்.